இன்றைக்கி கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் லேவியராகமம் 25:43. நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்துரு. இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம கூட பிறந்தவங்களானாலும் சரி, இல்லை மற்ற மனிதர்களானாலும் சரி, அவங்க ஏழ்மையில இருக்கும்போது அவங்கள தகுதியோடு நடத்தணும்னு சொல்கிறாங்க. யாரையும் அடிமை போல் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்ம கடைசி வரைக்கும் மற்றவங்கள ஆசீர்வதிக்கிறவங்களாகவே நம்ம இருக்கணும். அடுத்தவங்க நம்மளை பார்த்து சபிக்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. கடவுள் தான் கொடுக்குறவரும் எடுக்கிறவரும். அதனால் தனைகளத்தில் நியாயமில்லாமல் கருணை இல்லாமல் நடந்தோம்னா கொடுத்ததுக்கும் மேலே அத்தனையும் பிடுங்கி போட்டுருவார். நம்ம பேசுகிற வார்த்தையும் செய்கிற செயலும் தேவனுக்கு பிடிக்குமான்னு யோசித்து பார்த்தாலேவும் எது சரி எது தப்பு நமக்கு புரிய வரும். சில பேருக்கு புரிஞ்சாலும் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க, புரியாது. தேவன் புகற்ற பாடமே அவங்களுக்கு புரிய வைக்கும். ஆமேன்.